Hello everyone, welcome to another video of how you can get to make this your last attempt. Okay, this is the last attempt series that we will be starting from now. Okay, how to pass both groups in September 2025. If you are watching this video, I can totally understand that May 2025 results were not kind enough to you. I'm sorry it was that way, but இப்போவே தீபாவளி கொண்டாடுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. தீபாவளி இப்போ நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா Diwali with everybody around. If you want to be happy, if you want to see that successful mark sheet on Diwali, what you have to do is you have to start preparing the sweets and the வெடிகுண்டு இப்போலேருந்து. ஓகே, அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தான் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இப்போ நீங்கள் போத் குரூப்ஸ் எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாலிட்டி ஒன்று தரணும். ஈஸியாக ஒன்று சொல்லிடுவாங்க எல்லாரும். 60 நாள் இருக்குது இன்னும். கரெக்டாக நமக்கு போத் குரூப்ஸுக்கு 60 days இருக்குது. 60 நாள் 6 பேப்பர், ஒரு பேப்பருக்கு 10 நாள், 10 நாளுக்குள்ள என்ன படிக்க முடியுமோ படிச்சு எழுதினா போத் குரூப்ஸ் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ராங் நோஷன். அப்படி பண்றது இஸ் அ ரெசிபி ஃபார் டிசாஸ்டர். ஓகே, அந்த மாதிரி இதுல இல்லாம இருக்கணும். இன்னொரு ஒரு ப்ராப்ளமும் இருக்கும். நான் இந்த வாட்டி 35 வாங்கிட்டேன், அதனால நான் வந்துட்டு வெறும் 25 மார்க் எக்ஸ்ட்ரா வேணா 60 வாங்கிடுவேன் அடுத்த தடவை அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். நீ செப்டம்பர் 2025 எக்ஸாம் ஹால் போறீங்க. இப்போ என்ன இன்விஜிலேட்டர், ஓ வாப்பா வாப்பா நீ தானே அந்த 35 வாங்கினாலு இந்த மார்க் ஷீட் 25 மார்க் மட்டும் எழுதிட்டு போ அப்படின்பாங்களா? இல்லை இல்லை, 0லேருந்து தானே ஆரம்பிக்கணும். அதே தான். ஸோ ப்ரிப்பரேஷனும் நீங்கள் 0லேருந்து நினைக்கிறாப்புல தான் ஆரம்பிக்கணும். அந்த 35 மார்க்ஸ் போன எக்ஸாம் வருது. இப்போ when you are starting, your answer paper is fresh, you have to start from 0. Okay, that is the mindset you need to pass. Okay, but it is not absolutely fresh. நீங்கள் 35 வாங்கியிருந்தா you have an advantage. You know the route, you have your preparation in hand. You just have to practice more. You have to revise your preparation and have more and more practice. But start with the mindset of redo. That is the entire point. Okay, so in the strategy that we are discussing, this has worked for me, this has worked for my seniors, this has worked for the almost இது ஒரு நான் இந்த ஒரு ஸ்டைல் வீடியோ மட்டுமே நான் ஒரு 4 attempt 5 attempt போட்டுட்டு இருக்கேன். இந்த how to pass both groups மட்டுமே. I have received positive feedback. This has worked for a lot of kids that have done it. Okay, so here it is to you as well. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி போத் குரூப்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 6 மாதம் இருந்தால் படிக்கிறது எப்படின்னு தெரியும். அது சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இந்த 60 நாள் இருக்குது, வெரி லிமிட்டட் டைம். என்னோட கதையுமே நான் ஃபைனல் எழுதும்போது 3 மாதம் இருந்தது, 8 பேப்பர். ஓகே, ஸோ அப்போ போத் குரூப்ஸ் நான் கிளியர் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஸ்டப்பர்ன் இதில் இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஐல் பி டாக்கிங் டு யூ. பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி புரிய வச்சுட்டு தான் அந்த ஸ்ட்ராட்டஜியே புரியும். ஓகே, அந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு பேப்பரை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா இட் வில் டேக் யூ 120 hours சாலிடா. ஆர் இஃப் யூ ஆர் ரிப்பீட்டிங் இட், அதான் இப்போ சொன்னேன்ல 35 வாங்கியிருக்கேன், ஸோ அடுத்த தடவை 25 இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு 80 hours ஆகும். ஸோ பேர் மினிமம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 80 to 100 hours ஆகும். ஃப்ரெஷ்ஷாக படிச்சிங்கன்னா 120 to மேக்ஸிமம் 140 கூட ஆகலாம், கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற நிலமையில இருந்தால். ஓகே, இது ஒரு ரியாலிட்டி. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஐ ஹவ் அப்சர்வ் திஸ். இந்த நம்பர் ஹேஸ் பீன் கான்ஸ்டன்ட். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சாப்டர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்க. படிக்கிறதுனா என்ன? தியரி பேப்பராக இருந்தால் ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி ரிசைட் பண்ணி பார்த்துக்கணும். சம் பேப்பராக இருந்தால் எல்லா சம்மையும் கைப்பட ஆன்சர் பார்க்காம போட்டு பார்க்கணும். இதுக்கு இந்த டைம் ஆகும். திருப்பிட்டு போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ஃபுல் எஃபர்ட்டோட போடுறதுக்கு quality preparation standard for a fresh paper is 120 to 140 hours. If you are repeating the preparation, your preparation time for quality preparation will take a bare minimum of 80 hours. Okay, போன தடவை 59 தான் ப்ரோ, 59 வாங்கிட்டேன் ப்ரோ. அப்பயுமே ஒரு 80 hours நீங்கள் போட்டாதான் you can replicate that 59 again today. Okay, that is the reality. You have to accept that. இப்போ செப்டம்பர் 25 we have around 60 days. கிட்டத்தட்ட 60 days இருக்குது. இந்த ரிசல்ட் போக எல்லாம் வச்சா 50 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 50 days பேர் மினிமம் இருக்குது. ஓகே, இதில் 3 சினாரியோ தான் இருப்பாங்க. பீப்புள் ஹூ ஆர் அப்பியரிங் ஃபார் செப்டம்பர் 2025, they will be of 3 categories. 1, 2 குரூப்புமே ஃப்ரெஷ். 2 குரூப்புமே ஃப்ரெஷ். இதை பண்ண முடியாதான்னு கேட்டால் சில பேர்லாம் பண்ணியிருக்கான். நான் பண்ண முடியாது, இது கொஞ்சம் இம்ப்ராக்டிபிள் நான் சொன்னேன்னா என்ன தான் நீங்கள் திட்டணும். ஓகே, திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, அண்ட் 2வது, ஒரு குரூப் ஃப்ரெஷ், ஒரு குரூப் ரிப்பீட். இதுதான் மேஜர் சங்க் ஆஃப் பீப்புளே இந்த கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. என்னன்னா மே 25ல ஒரே ஒரு குரூப் மட்டும் படிச்சு எழுதுறேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஒரு 150க்கு மேலே ஒரு 132, 135 இது மாதிரி வாங்கி ஃபெயில் ஆயிருப்பாங்க. இன்னொரு குரூப்பையும் இப்போ சேர்த்து எழுதிடலாம், பிகாஸ் நான் மேக்கு அப்புறம் இன்னொரு குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுதான் வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள். ஓகே,
ரெண்டு குரூப்புமே ரிப்பீட் பண்ணுறேன். ஐ மீன் ரிப்பீட்னா போன வரையும் போத் குரூப்ஸ் எழுதினா ரெண்டுத்துலேயும் மார்ஜினில் தான் ஃபெயில் ஆனேன். 130 வாங்கி ஃபெயில் ஆனேன். திஸ் டைம் நான் ரெண்டு குரூப் எழுதுறேன். இதுதான் 3 கேட்டகரி. ஸோ இந்த கணக்கு படி போட்டு பாருங்க. 120 ஹவர்ஸ் பெர் பேப்பர் ஆவரேஜ் வச்சுக்கிறோம். ஓகே, இன்டூ 6 போட்டால் எத்தனை ஹவர்ஸ் வருது? 120 × 6 இஸ் 720 ஹவர்ஸ். கரெக்டா? 120 × 6 இஸ் 720 ஹவர்ஸ் நமக்கு டோட்டலாக வேணும். ரெண்டு குரூப்புக்கு 720 ஹவர்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ நமக்கு 60 நாள் இருக்கு கிட்டத்தட்ட. 720 by 60, 12 to 14 hours. 14 ஹவர்ஸ்ங்கிறது 50 போட்டேன். 12 to 14 hours per day வேணும் ஆஃப் யார் ப்ரிப்பரேஷன். எவ்வளோ நேரம் ஆவரேஜ்? 12 to 14 hours. இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் ஜஸ்ட் வெரி ஹார்ட். ஓகே, கடைசி நாள் வரைக்கும் மூச்சை போட்டு 12 to 14 days. இதில் ஒரே ஒரு ஜோக் சொல்லிட்டா, நீ ஒரு நாள் லீவ் போட்டால் கூட ஆவரேஜ் ஏறிடும். அந்த டேஸ் கவுண்ட் நீ கம்மி ஒரு நாள் லீவ் போட்டாலும் see it is a very difficult try. It is not impossible, it is just hard. I am just giving the reality so that you are not laid back. ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறப்போ யூ வில் டெஃபினெட்லி நீட் தி டைம். ஓகே, நான் கம்மியாக படிக்கிறேன், காம்ப்ரமைசிங் அந்த குவாலிட்டினா, நீ படித்து முடிச்சுன்னு நீட்டுக்கு போட்டாலும் அங்கே ஆன்சர் எழுத முடியலன்னா ஃபெயில் தான். ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் ப்ரையாரிட்டைஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு இந்த டைம் தான் ஆகும். ஓகே, ஸோ வி ஹேவ் த நெக்ஸ்ட். இது ஒரு ஃப்ரெஷ் குரூப், ஒரு ரிப்பீட் குரூப். இதுக்கும் 600 ஹவர்ஸ் ஆகும். கரெக்டாக? 6 பேப்பர்ஸ் இன்டூ ஆவரேஜ் எவ்வளோ ஹவர்ஸ் போட்டிருக்கேன்? 80 ஹவர்ஸா? நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இது ஃப்ரெஷ் குரூப் வந்து 80 × 3 போட்டுக்கிறேன், விச் இஸ் 240 ஹவர்ஸ். அப்புறம் 120 × 3 போட்டுக்கிறேன், விச் இஸ் 360 ஹவர்ஸ். டோட்டல் 600 ஹவர்ஸ் நமக்கு தேவை. ஓகே, மொத்தம் நம்ம 600 by 6 போட்டால் மினிமம் 10 ஹவர்ஸ் தேவை. ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டாலும் 12 ஹவர்ஸ் தேவை. இது வந்து டூபிள் தான். இந்த 12 ஹவர்ஸ் 14 ஹவர்ஸ் ஆவரேஜ் டெய்லி கொண்டு வரது தான் கஷ்டம். இந்த 10 ஹவர்ஸ் டெய்லிங்கிறது என்னோட ஒப்பீனியனில் வெரி ஈஸி. 6 to 9, 10 to 1, 2 to 5, இதுலேயே 9 ஹவர்ஸ் வந்துடுது. 5 மணிக்கு முன்னாடி ஃபோன், சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி நான் ஃபோனே ஆன் பண்ண மாட்டேன், டிவியே பார்க்க மாட்டேன், கொஞ்சமாக சாப்பிட்டு மொத்தமாக உட்காந்துப்பேன் அப்படிங்கிறப்பல சொன்னால் 9 ஹவர்ஸ் இங்கே வந்துருச்சு. ரைட்டா? இங்கே ஒரு 2 மணி நேரம் மொத்தமாக போனாலும் ஒரு 10 மணிக்கு முன்னாடி யூ கேன் டெஃபினெட்லி டூ 10 ஹவர்ஸ். கரெக்டா? ஃபார் த நெக்ஸ்ட் 60 days ஆஃப்டர் ஆல் த சாக்ரிஃபைசஸ் அண்ட் எவ்ரி திங் ப்ரையாரிட்டைஸ் பண்ணால் முடியும். ஓகே, ஒரு குரூப்க்கு இவ்வளோ டைம் ஆகும். ஓகே, ரெண்டு குரூப்பும் ரிப்பீட்னா 8 to 10 ஹவர்ஸ் ஆகும். ஓகே, ஆனால் நீங்கள் 10 ஏன் போடணும் அப்படின்னா டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தான் இது வரைக்கும் இதில் இருக்கிறவங்க கூட பாஸ் ஆயிடுவான். ஓகே, இதில் இருக்கிறவங்க கூட பாஸ் ஆயிடுவான். இந்த 2 பேப்பரும் நான் போன தடவை எழுதினேன், இந்த தடவை 2 குரூப்பும் நான் போன தடவை எழுதினேன், இந்த தடவை வந்துட்டு எனக்கு 2 குரூப் இருக்கு, நான் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த 480 ஹவர்ஸ் வருது பார்த்தீங்களா? அங்கே தான் இடிக்கும். ஏன் இது இடிக்கும்? இதுதானே ஈஸியாக இருக்கணும். ஏமா பார்த்தா அவங்களுக்கு ஒரு காம்ப்ளசன்சி வரும், அவங்களுக்கு ஒரு ஃபெட்டிக் வரும். இதே தாண்டா போனோம் டீம் பார்த்தோம் அப்படிங்கிறது. இட் இஸ் வெரி வெரி டாய்லிங். பட் இதுக்கெல்லாம் யூ நீட் யுவர் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு வாட்ஸ்அப் குரூப், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. அதில் வி என்கேஜ், வி டூ 2 weeks ஒன்ஸ் நம்ம ஈவெண்ட் மாதிரி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு என்கேஜிங் சர்க்கிளோட அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது, இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் எனர்ஜி கொண்டு வந்தால் மட்டும்தான் திருப்பிலாம் உட்கார முடியும். உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த 3 லாட்லையும் ஈஸி. பட் அதுக்கான அந்த எனர்ஜி ட்ரைனிங்கான இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் அந்த மோட்டிவேஷன் ஆர் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை எடுத்துகிட்டு போனால் இது கண்டிப்பாக நீங்கள் 2 பேப்பரையும் திருப்பி 2 குரூப்பும் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 to 10 ஹவர்ஸ் சாலிடாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே, வீக்னஸ் எல்லாத்தையும் இந்த சாப்டர் எனக்கு வரவே வராதுங்கிறப்பெல்லாம் ஒரு வச்சிருப்பீங்களா லிஸ்ட் எடுத்து அதை ஃபுல்லாக திருப்பி போடணும். 2 தடவை 3 தடவை போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இது. ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், இந்த 600க்கும் 480 ஹவர்ஸ்க்கும் ரொம்பலாம் வித்தியாசம் இல்லை. இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, சில பேர் 2 குரூப்பும் திருப்பி எழுதியிருப்பான், 130 வாங்கியிருப்பான். ஆனால் அதை பார்த்தா பாதி மார்க்கும் ஃப்ளூக்காக இருக்கும். சில பேர்லாம் இருப்பாங்க. நீங்களே உங்ககிட்ட ஹானஸ்டாக இருந்து ஆர் யூ டூயிங் இட் ஃப்ரெஷ், ஆர் யூ ரிப்பீட்டிங் த பேப்பர் அப்படிங்கிறத பார்த்து எவ்வளோ டைம் வேணுங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹவு திங்ஸ் ஆர் ஃபார் மெஜாரிட்டி. நீங்கள் எந்த பேப்பர் எந்த பூல் அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போவோம். நம்ம ஸ்ட்ராட்டஜி சிம்பிள்பா. நான் இங்கே வேணால் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றுனா போய்க்கலாம். 2 பேப்பரில் மொத்தம் 6 பேப்பர். ஓகே, மொத்தம் 6 பேப்பர். 2 பேப்பரில் 60 to 65 மேலே ப்ளஸ் வாங்கணும். 65 ப்ளஸ் பேசிக்லி 65னா பத்தாது. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற 4 பேப்பர் இருக்குல்ல, அதில் ஒரு பேப்பரில் 45 to 50, அதாவது இதான் வச்சுக்கேன், 50 ப்ளஸ் வாங்கணும். பேசிக்லி 50 ப்ளஸ் மார்க்ஸ், 65 ப்ளஸ் மார்க்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த நாளில் இன்னொரு 3 பேப்பர் இருக்குல்ல,
அதில் 40+ வாங்கணும். இது என்ன, இது ஓகே அப்படின்னு இருக்கும். இதில் இன்னொரு ஒரு கண்டிஷன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 பேப்பரும் ஒரே குரூப்பில் இருக்கணும். ஓகே, ஒரே குரூப்பில் இருக்கணும். ஓகே, அப்புறம் இந்த ஒரு பேப்பர் ஆப்ஷனல். ஓகே, இது ஒரே குரூப்பில் இருக்கணும். இது ஆப்ஷனலாக வேற குரூப்பில் இருக்கலாம். ஓகே, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேர்ட் பேப்பராக, இந்த 2 பேப்பர்ஸ் + 1 இருக்கும்ல, அந்த தேர்ட் பேப்பராக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இல்லைனா கூட பரவாயில்ல, 45 to 50 வாங்குறாப்புல செகண்ட் குரூப்பில் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் குரூப், இந்த அதர் குரூப், நாட் த எக்ஸாக்ட் செகண்ட் குரூப், அதர் குரூப். ஓகே, இது பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் ஈஸிலி your requisite marks and pass both groups. This is the simple strategy. ஓகே, இதுக்கு இதை டீட்டெயில், இதுதான் வந்துட்டு ரூலு. இது ஹவு யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, 2 பேப்பரில் 60 to 65 வாங்கணும், இதுதானே கண்டிஷன். குரூப் 1 என்னோட ப்ரிஃபரபிள் இதை சொல்கிறேன். அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் லாவில் யூ கேன் டெஃபினெட்லி கிராக் 60 to 65+. ஓகே, டேக்ஸுமே வாங்கலாம், பட் என்னோட பாயிண்ட்னா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஷுட் பி ஆர் ஓப்பனிங். இது மொதல் பாலே 6 அடித்தா பவுலர் பயந்துருவான். மொதல் பாலே அவனோட டஃபஸ்ட் பிரைம் பவுலர் கொண்டு வந்து இறக்கும் போது 6 அடித்தா பவுலர் பயந்துருவான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் எப்பயுமே குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேப்பர் எப்பயுமே அந்த 6 அடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். இட் கேன் எதர் பி அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் லா, இல்லைனா அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் டேக்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ். ஆனால் 60+ to 65+ வாங்கணும். செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் கண்டிப்பாக 60 to 65 வாங்கலாம். இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் பேப்பர். It is easy to understand, not so easy, but very easy to understand. Rangesh has made it easy for our boys, but it's easy to understand and also score. Okay, then your second paper ஆடிட்னு போட்டிருக்கேன். நீங்க மனுஷனே இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் ஆடிட்ல தான் நமக்கு அத்தனை பேர் 60 வாங்குறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் சிரிப்பா இருக்கு. நம்ம ஆடிட் ஸ்கோர்லாம் வந்து மேக்ஸிமம் 86 இருந்திருக்கு, 78, 70லயே நமக்கு ஒரு 7-8 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, ஆஃப் தி லெஸ் தென் 100 பீப்புளில் 70ல் அத்தனை பேர் வாங்குறது ஆக்சுவலி கொஞ்சம் ஜாஸ்தி தான். 60 வந்துட்டு இஸ் அ காமன் நம்பர் தட் ஐ சி இன் ஆடிட். ஆடிட் பொறுத்த வரைக்கும் அந்த ஹவு டு ப்ரிப்பேர் ஆடிட்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது ஒன்றும் பெரிய புதுசாலாம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா கீவேர்ட்ஸை மெமரைஸ் பண்ணி நல்லா எழுதி பார்க்கணுன்ட்டு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம கிளாஸில் இருக்கிற பசங்களுக்குலாம் அந்த டூட்டர்னால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாயிரும். ஸோ ஸ்கோரிங் 60+ இன் ஆடிட் இஸ் ஆக்சுவலி ஈஸியர் ஃபார் தம். ஸோ நீங்கள் அந்த 2வது பேப்பர் ஆடிட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஃப்எம்எஸ்எம் இருக்கணும். காஸ்டிங் இஸ் மேண்டட்ரி. காஸ்டிங்ல 60 வாங்கியே ஆகணும். ஓகே, இந்த 2 பேப்பர்ல இஃப் யூ ஆர் டேக்கிங் குரூப் 1 ஆர் குரூப் 2, எதை வந்துட்டு உங்களோட ஆங்கர் குரூப், ஆங்கர்னா அங்கே ஸ்ட்ராங்கா நிப்பாட்டி வைக்கிற குரூப்னு நீங்க எதை முடிவு பண்றீங்களோ, பேஸ்ட் ஆன் எந்த பேப்பர் உங்களுக்கு ஃப்ரெஷ், இல்லை எந்த பேப்பர் நீங்க ரிப்பீட் பண்றீங்க அண்ட் ஹேவ் யுவர் ஸ்ட்ரெங்ஸ் அப்படின்னு அலைன் பண்றீங்களோ, அந்த பேப்பர் பேஸ் பண்ணி யூ கேன் டிசைட் திஸ். ஓகே, அப்புறம் 4 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒரு பேப்பர் வந்து 45 to 50 வாங்கணும். 3 to 6வது பேப்பர் எப்படியா 40 மேல வாங்கணும். இது எப்படி வாங்க முடியும்னு சொல்லிடுறேன். சி, ஒரு டேவை நான் 10 ஹவர்ஸ்னு பிரிச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஹவர்ஸ்னா 6 ஹவர்ஸ் இந்த 2 பேப்பருக்கு மட்டும் கொடுக்குறாப்புல இருக்கும். ஸோ 2 பேப்பர்ல பிரிச்சுலாம் இருக்காது. ஸோ வெறும் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. 6 ஹவர்ஸ்க்கு அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும். நான் வந்து மல்டிபிள் பேப்பர்ஸ் எடுத்து படிக்கிறதா அட்வைஸ் பண்ணுவேன் இன் ஜென்ரல். ஸோ அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு 4 hours to 5 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 மணி நேரத்துல ஓகே 3 பேப்பர் படிப்பேன். நான் அப்படிதான் பண்ணேன். என்னோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்னா, நான் 10 மணிக்கு தான் ஆரம்பிப்பேன். 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் ஒரு பேப்பர் எடுத்துருப்பேன். ஓகே, 10 மணி to 1, 2 to 5 என்னோட நார்மல் ஷெட்யூல் நான் படிக்கிறப்போ. ஓகே, அப்புறம் 6:30 to 2 AM எடுத்துப்பேன். ஓகே, இந்த ஸ்லாட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் படிப்பேன், ஒரே ஒரு பேப்பர். ஓகே, இந்த 10 to 1லையும் 2 to 5லையும் மட்டும் நான் 3 பேப்பர் படிப்பேன். இந்த 6:30 to 2 AMல ப்ராபபிளி கடுப்பாயிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் இன்னைக்கோட பேக்லாக் இருக்கும்ல, அதை எடுத்து படிப்பேன். ஓகே, இதுதான் என்னோட பிரைமரி. இது வெறும் நான் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி வச்சு குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டார்கெட்டே இல்லாமல் முடிச்சு வைப்பேன். இந்த 6:30 to 2 AM பயங்கர பெருசாக அன்டூபிளாக ஒரு டார்கெட் வச்சு முடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த 2 பேப்பர் இருக்குல்ல, வாட் எவர் 2 papers you are going to choose, 60 to 65 வாங்கணும். அதை வந்துட்டு உங்களோட பிரைம் ஸ்லாட். எனக்கு 6:30 to 2 உட்காந்துன்னா ஒரு ஃப்ளோவில் அடிச்சு படிச்சு முடிச்சிருவேன். ஓகே, அதே மாதிரி உங்களோட ஸ்லாட்டை நீங்கள் முடிவு பண்ணி உட்காந்து படிக்கணும். ஓகே, அந்த டைமில் 6:30 அந்த 6 to 6:50 60 to 65 மேலே வாங்குறது, அதை பார்த்து நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சு பொசிஷன் பண்ணீங்கன்னா யூ கேன் பாஸ். எப்படி சுப்மன் கில் ஓப்பனிங்ல ஆடினாரு, முடியவே இல்லை. இன்னும் 3, அதாவது டெஸ்ட்ல சொல்றேன், 3ல ஆடினாரு, அடிக்கவே முடியல. ஆனா 4ல விராட் கோலியோட இடம் பிரைம் பொசிஷன். டெஸ்ட்ல வந்து அங்கதான் ரன் ஸ்கோரர் விளாடணும், அங்க வச்சோடனே வச்சு நவுத்துறாருல. அதே மாதிரி நீங்களும் உங்களோட அந்த 60 to 65 வாங்க வேண்டிய பேப்பரை கரெக்டான டைமிங்ல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க,
அடிச்சு நோத்தி யூ கேன் ஸ்கோர் பெட்டர். ஓகே, இந்த டைம்ல பாக்கி 3 பேப்பரையும் வச்சிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 40 to 45 ப்ளஸ் 50 ப்ளஸே வாங்கலாம். நான் ஒரு பேப்பர் எப்படியாச்சும் 40 வாங்கணும்னு படித்தேன், கடைசியில் அந்த பேப்பரில் 55 வாங்கி வச்சிருந்தேன். எனக்கே இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, யூ கேன் ஆல்சோ டூ இட். இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த இதில் என்ன இருந்திருந்தாலும் ஒரு குவாலிட்டியை மட்டும் 4 சாப்டர் தான் படித்தாலும் நறுக்குன்னு குவாலிட்டியோட படிக்கணும். அதை மட்டும் வச்சு இந்த 40 to 50 வாங்குறதும் அதே தான். 4 சாப்டர் நறுக்கு, இப்போ 10 சாப்டர் இருக்காது இல்லைன்னா ஒரு 5 சாப்டர் செம்ம குவாலிட்டியில் ரைட்டா எக்ஸாம்ஷன் வாங்குற லெவலுக்கு இன்னொரு ஒரு 5 குவாலிட்டி எப்படியாச்சும் மார்க் வாங்குற அளவுக்கு படித்தா போதும். அண்ட் இந்த அஃப்கோர்ஸ் 65 வாங்குற பேப்பருக்கு 1.5 நாள் ரொம்ப முக்கியம். ஆனால் அதோட ரொம்ப முக்கியம்னா இந்த சில பேப்பர்லாம் எட்ஜில் தான் இருக்கும் நம்ம ப்ரிப்பரேஷனு. ஓகே, இதில் முக்கியமானது ஒரு மைண்ட் பேட்டில். போத் குரூப்ஸ் கொடுக்குறது இஸ் அ மைண்ட் பேட்டில். பேப்பர் எழுதிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம்ஷன் வராது போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஆனால் இன்னொரு பேப்பரில் நிறைய மார்க் வந்திருக்கும். ஸோ இட்ஸ் மைண்ட் பேட்டில். ஸோ இந்த 1.5 டேஸை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, அதான் நான் என்ன சொல்லுவேன்னா 5 PM போன எக்ஸாம் முடியுதுல, அதுலேருந்து அடுத்த நாள் சொல்லப்ப எக்ஸாம் அன்னைக்கு காலையில் 1 PM வரைக்கும் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கு. ஓகே, 1.5 டேஸ் ஃபுல் மில்கிங் பண்ணி நம்ம அந்த 40க்கு புஷ் பண்ணலாம். எவ்ரி சிங்கிள் கொஸ்டின் மேட்டர்ஸ், எவ்ரி சிங்கிள் மார்க் மேட்டர்ஸ். இதை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்த 2 பேப்பர் நான் அடிச்சு நோத்திட்டு பாக்கியே நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 பேப்பர்ல 60 வாங்குறது மட்டும் தான் மேட்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டேக் போத் குரூப்ஸ், கிவ் போத் குரூப்ஸ், யூ டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு பாஸ். நான் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் ரைட்டா. நான் வந்து சிம்பிளா வச்சிருந்தேன், FRAFM ஃபைனல் சொல்றேன், FRAFMல 60 வாங்கியே தீருவேன் அப்படின்னு. அதை மட்டும் 3 மாசம் இருந்துச்சு. 1.5 மாசம் 2 பேப்பர் மட்டும் படித்தேன். கிட்டத்தட்ட 1.5 மாசம் 2 பேப்பர் படித்தேன். அதுக்கப்புறம் அப்போ என்ன 6 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் கடைசி 1.5 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆச்சு, 14 மணி நேரம் ஆச்சு. ஓகே, அந்த டைம்ல தான் நான் வந்துட்டு பாக்கி எல்லா சப்ஜெக்டும் எடுத்தேன். ஒரு மார்ச் எண்டில் தான் ஆடிட்டும் லாவும் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபைனல் அப்போ ஆடிட் லா இருந்துச்சு. ஓகே, படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் செகண்ட் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம். நான் இத்தனைக்கும் டிடிக்கு வந்துட்டு எனக்கு எலக்டிவ் எக்ஸாம்ஷன் வச்சிருந்தேங்கனால 4 நாள் லீவ் இருந்துச்சு. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நான் வெறும் 3 நாள் தான் படித்தேன். ஏன்னா எனக்கு நான் ஏற்கனவே ஒரு அட்டம் படிச்சிருந்தேன் டிடிங்கிறதுனால. அதே மாதிரி SCMP ஓகே, அதுக்கு 7 நாள் தான் படித்தேன். மொத்தமாக ஒரு கணக்கு வச்சு பார்த்தேன்னா நான் அது என்ன கணக்கு பண்ணி பார்த்தேன், 7 நாள் தான் எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் 199 இன் குரூப் 2. குரூப் 1ல 208 வாங்கினேன். அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டே இருந்தேன். ஓகே, ஆனால் இந்த 2 பேப்பர் தான் அதுக்கு ஆங்கர். ஓகே, அப்படியே பார்த்தோன்னா எனக்கு AFMல ஒரு 48 தான் இருந்துச்சு. ஓகே, போச்சு அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்படின்னா ஆக்சுவலி 60 வரும்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன். 48 தான் IC போட்டாங்க. பட் இன் ரியாலிட்டி வாட் ஆக்சுவலி டிட் வாஸ், நான் அடுத்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்க்க போனேன். அடுத்த பேப்பர் ஆடிட்டில் நான் ஸ்கோர் 57 இன் ஆடிட், ஃபைனல் ஆடிட் வாங்கினேன். அது வந்துட்டு எனக்கு அக்ரிகேட்டுக்கும் ஹெல்ப் பண்ணிருச்சு. ஸோ யூ நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். நான் இப்போ ஒழுங்காக நான் என்ன பண்ணேன்னா பேப்பரை எழுதிட்டு உள்ளே வச்சுட்டேன், ஆன்சர் செக் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணாமல் அவ்வளோதான். நான் சொல்கிறேன் 60 வருது AFMலன்னு சொல்லிட்டு ஏதோ திமிரில் போய் ஓகே குளிச்சுட்டு சாப்பிட்டு அடுத்த பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் உட்காந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா போச்சு அப்படின்னு உட்காந்து அடுத்த பேப்பரும் படிச்சிருக்க மாட்டேன். வாட் ஐ டிட், தட் வாஸ் அ ஸ்டூபிட் பட் இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த பேப்பரே செக் பண்ணிக்கல, நான் பாட்டு அன்அஃபெக்டடாக படிக்க ஆரம்பித்தேன். ஆடிட்டுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன், அதாவது நான் ஒரு குருட்டு ஸ்ட்ராட்டஜி அதுக்கும் வச்சிருந்தேன். அது ஒர்க் ஆச்சு, 57 வாங்கிட்டேன். ஓகே, அதே தான் அடுத்த இதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க, ஒரு MCQ ரிவ்யூ இருக்காது, ஒரு சஜஷன் ஆன்சர் ரிவ்யூ இருக்காது. அதுக்கு ஏன் ஒரு பேப்பர் ரிவ்யூ கூட இருக்காது. நான் இப்போ வரைக்கும் எல்லாரும் போடுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கேட்டுட்டு இருந்தேன். வாட்ஸ்அப்பில் வந்தேன்னா கொஸ்டின் ஆன்சர் கேட்டேன்னா அடுத்த பேப்பர் படிச்சுட்டே தான் கேட்பேன். ஓகே, பிகாஸ் அடுத்த பேப்பர் அன்அஃபெக்டடாக படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் வேஸ்ட் தேர் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் மைண்ட் செட். இதெல்லாம் பண்ணாலே யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் அண்ட் பாஸ் போத் குரூப்ஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் தீபாவளி. தீபாவளிக்கு ஜாலியாக இருக்கணுங்கிறத பாருங்க. இப்போ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், பட் தீபாவளிக்கு யூ ஷுட் பி அட் யுவர் பெஸ்ட். ஓகே, ஸோ கிவ் யுவர் பெஸ்ட் ஆல்வேஸ். யுவர் ப்ரிப்பரேஷன் வில் ஸ்டாண்ட் அவுட். ஓகே, ஜாயின் ஃபோக்கஸ் அண்ட் மேக் இட் யுவர் லாஸ்ட் அட்டம். வி ஆர் ஹேவிங் காம்போ ஆஃபர்ஸ்லேருந்து கோர் குரூப் 1க்கு மட்டும் கோர் சாப்டர்ஸ் மட்டும் பண்ணுறது, ஆர் குரூப் 2ல மட்டும் கோர் சாப்டர்ஸ் மட்டும் பண்ணுறது, நீங்கள் கிளாஸ்லேயே உட்காந்து உங்களுக்கு படிக்க வைக்கிறது, அந்த எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். வி ஆல்சோ ஹேவ் அ லாஸ்ட் அட்டெம்ப்ட் கிட், okay, where you can get test series with video reviews, question banks with important questions and everything enough to make it your last attempt. Okay, we are here to support you. If you have any issues, you can always contact us. If you want to join our WhatsApp community, the group is in the link. If not, you can comment last attempt and we'll send you the link. Okay, let's also do an activity in the YouTube video. Comment last attempt if you are going to make it your last attempt in September 2025. Okay, தீபாவளியை கொண்டாடுவோம். இல்லை அப்படின்னா பெட்டராக நம்ம ஒரு கமெண்ட் சஜஸ்ட் பண்ணுறேங்க. நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணிடுங்க. என்ன கமெண்ட் சொல்லுன்னா ஹாப்பி தீபாவளின்னு கமெண்ட் பண்ணி வைங்க.
யூ கேன் கம் பேக் ஆஃப்டர் தீபாவளி. ஓகே, தி ரிசல்ட்ஸ் ஃபார் செப்டம்பர் வில் கம் பிஃபோர் தீபாவளி. அந்த டைமில் தான் வரும். ஓகே, ஸோ தீபாவளி நீங்கள் கொண்டாடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாப்பி தீபாவளின்னு கமெண்ட் பண்ணி வைங்க. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தீபாவளி ஹாப்பியாக இருக்கும். அந்த இன்டென்ஷனோட நவ்வே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாவ் அ கிரேட் ப்ரிப்பரேஷன். See you back in another video of this last term series. Thank you.